காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தப்போ திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு பழனிசாமி கேட்கிறார். நான் சொல்லட்டா? பாயிண்டா பட்டியல் போட்டு சொல்லட்டா? நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்றேன். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால எவ்வளவோ திட்டங்கள் 9 வருஷம் நம்ம ஆட்சியில் தொடர்ந்து இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கிற பெரிய உட்கட்டமைப்பு பெரிய திட்டங்கள் எல்லாம் அப்போ வந்தது தான். இந்திய அரசு செலவு செஞ்ச திட்ட செலவில் 11 விழுக்காட்டை தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நாம் கொண்டு வந்தோம். மிக முக்கியமான 69 திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். ஒன்று சொல்ல அதே போதும், தமிழுக்கு செம்மொழி தகுதி யார் காலத்தில் கிடைச்சது? மிக முக்கியமான 69 திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். ஒன்று சொல்ல அதே போதும், தமிழுக்கு செம்மொழி தகுதி யார் காலத்தில் கிடைச்சது? சென்னையில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நீங்க பயணிக்கிற முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் எங்க கூட்டணி ஆட்சியில் போட்டதுதான். கிண்டி, கத்திப்பாரா, கோயம்பேடு மற்றும் பாடியில மிகப்பெரிய மேம்பாலங்கள், சென்னை துறைமுக மதுரவாயில் பறக்கும் சாலை, சேது சம திட்ட தொடக்கம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்ட அனுமதி, பல புதிய ரயில்கள், திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்கள் எல்லாம் விரிவாக்கம், துறைமுக விரிவாக்க பணிகள், சரக்கு பெட்டக முனையங்கள், நீர்வழி போக்குவரத்து வசதிகள், உரகணத்தில் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம், உலகத்தரத்தில் சேலம் உருட்டால புதிய குளிர் உருட்டால உருவாக்கம், சென்னைக்கு அருகே தேசிய கடல்சார் பல்கலைக்கழகம், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், ஒன்றிய அரசுடைய கூட்டணியில் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலோடு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் இவ்வளவு. இன்னைக்கு நம்ம பெரிய அளவில் விரிவுபடுத்திட்டு வரக்கூடிய திட்டம் சென்னை மெட்ரோ எங்க கூட்டணி ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். இதுவே பாஜக அரசு இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? சென்னைக்கு எதுக்கு மெட்ரோ? அதான் உங்க மாநிலத்தில் விடியல் பயணம் திட்டம் இருக்க, உங்களுக்கெல்லாம் மெட்ரோ சரிபட்டு வராதுன்னு இப்போ கோவை, மதுரை, திருச்சிக்கு நிராகரிச்ச மாதிரி சென்னைக்கு நிராகரிச்சிருப்பாங்க.